தனி மாநிலம் கோரி தெலுங்கானாவில் மாணவர் கூட்டமைப்பு நடத்திய முழு அடைப்பால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தெலுங்கானா தனிமாநிலம் கோரி அனைத்து கட்சிகள் மட்டுமின்றி மாணவர் அமைப்புகள், அரசு ஊழியர்கள் என அனைத்து தரப்பினரும் போராடி வருகின்றனர். தெலுங்கானா பகுதியுடன் இணைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ள ஐதராபாத் நகரில் அரசு வேலைவாய்ப்பில் தெலுங்கானா மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை தரப்பட வேண்டும். அதற்கு முட்டுக்கட்டையாக 1975ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட ஜனாதிபதி உத்தரவின் 14F பிரிவை நீக்க வேண்டும் என்று கோரி தெலுங்கானா பகுதி மாணவர் கூட்டமைப்பு சார்பில் புதன்கிழமையன்று தெலுங்கானா பகுதியில் முழு அடைப்பு நடத்தப்பட்டது. இதனையடுத்து பள்ளிகள், கல்லூரிகள், கடைகள், தியேட்டர்கள், வர்த்தக நிறுவனங்கள் மூடப்பட்டதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. அசம்பாவித சம்பவங்களை தவிர்க்கும் வகையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த போதிலும் ஒரு சில அரசு பஸ்களை போராட்டக்காரர்கள் உடைத்தனர். சர்ச்சைக்குரிய 14F பிரிவை நீக்குவதென மத்திய அரசு செவ்வாயன்று முடிவு செய்தது. ஆனாலும் இதற்கான அரசு உத்தரவு வெளியிடப்படாததால் முழு அடைப்புக்கு மாணவர் அமைப்பினர் அழைப்பு விடுத்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.